வாங்க வாங்க காவ்யா. உருண்டு உருண்டு வர்றதுக்கு லேட் ஆகுதா? டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வா. ஐயோ ரொம்ப வெயில் அடிக்குது. சரி இங்கே நின்று பேசலாம். ரொம்ப வெயில் அடிக்கு. மஞ்சளா இருக்கும் பாரு, எல்லோ கலர்ல இருக்கும். அதோடைய என்ன சொல்றது, ரிஃப்ளெக்ஷன். பாக்காதீங்க. மேடம் வந்து 9th ஸ்டாண்டர்ட் போறாங்க. ரிஃப்ளெக்ஷன் வந்து வாயில வரல. என்னோட நேம் சொல்லுங்க. ஹாய் லட்சுமி பிரியா ஆபீஷியல். நம்மள வச்சு ஃபன் பண்றாங்கடி இவங்க. ஓகே கேட்குறாங்க. ட்ரெஸ்ஸு சூப்பர், தேங்க்யூ. ஏய் அவங்க உனக்கு சொன்னாங்களோ? சரி விடு, ரெண்டு அழகாக தான் இருக்கும். ஓகே காய்ஸ், ஸோ சும்மா தான் அவங்கள காட்டலாம், ஐ மீன் எங்களை உங்களுக்கு காட்டலாம். ஐயோ தெய்வமே. ஓகேவா, அதுக்காக தான் வந்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாங்கள் திருப்பி ஈவினிங் லைவ் வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ செட்டில் வந்து நிறைய பேர் இல்லை, ஸோ வந்துடுவாங்கன்னு ஹோப்ஃபுல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறமா ப்ரோமோல யூ நெயில்ட் இட். தேங்க்யூ தேங்க்யூ. புதுசாக வந்து மாமி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்காங்க. அம்மா தானே, வயிற்றில் பாப்பா இருக்கு ப்ரோ. ஹே முட்டை. ஓகே முட்டை இதுக்கு ஓகே மம்மி. தாய் தேங்க்ஸ் தாய். ஸோ யா, புதுசாக மாமி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்காங்க. இட்ஸ் அ நியூ இமோஷன், பட் நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். மேடம் சித்தியாக போகிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் கூப்பிடுவாங்களேன்னு ஏதாச்சும். கவலைப்படாத, ஒரு சில பல வருஷங்களுக்கு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணி எனக்கு பாப்பா வந்துச்சுன்னா அப்போ வந்து உன்னை சித்தின்னு கூப்பிட வைக்கலாம். ஓகேவா? இன்னும் ப்ரோமோ டிலூலூல இருந்து வெளியே வராதீங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக அதான் ஓட போகுது. பாருங்க, ஜாலியாக இருக்கும். ஹே ரூபி, ஹாய் ரூபி. யாரு? ரூபேஷ், ஸ்வேதாக்காவா? ஓகே, இதை அவாய்ட் பண்ணிடலாம். From best friend to best sister to best wife, now you're going to be the best mother too. Oh, thank you. I hope so. Hi ரேஷு, நீங்கள் மூக்குத்தி போட்டால் நல்லாயிருக்கும். காவேரி மூக்குத்தி போட சொன்னாங்கன்னா நான் போட்டுக்கிறேன். எதுக்கு ஓகே சொல்கிறாங்க? ஓ ஓகே. சாப்பிட்டாச்சா? சீரியல் எப்படிக்கா போகுது? ஜாலியாக போகுது. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கை வலிக்குதுடி. நான் பிடிச்சிக்கிறேன். கிரிக்கெட் பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன். இல்லை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் விளாட்னாலும் சிஎஸ்கே வின் பண்ணணும், அவ்வளோதான் நம்ம தலை. ஆனால் அவங்க தோத்துட்டாங்க நேற்று நைட்டு, கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே உடஞ்ச மாதிரி. கிரிக்கெட் அடிக்டட். நான் உங்கள் மெசேஜ் இப்போ பார்த்துட்டேன். ஹாய் பாப்பா, என்னக்கா? நல்லா நல்லா பண்ணிங்க. டெம்மாவா? தீமாவாடா? டேய், தீமாவை டெம்மான்னு டைப் பண்ணுற பாரு. எப்படியும் நீங்கள் ப்ரெக்னென்ட்னு விஜய்க்கு தெரியாது தானே? இன்னும் 1 மந்த்துக்கு. பட் வேணாம் டீம் ப்ளீஸ், அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கப்பா. என்னால் அதை பற்றி எதுவுமே பேச முடியாது. நீங்கள் சொன்னதை நான் கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா? போதும் வாங்கிடி தாய். வெயிட் பண்ணுங்க, வேணும்னா வெளியே ஏதோ அந்த டோருக்குள்ளே தானே இருக்கீங்க, வெளியே வந்து ஜாயின் பண்ணுங்க. யூ நேம்ட் இட் மீ கேர்ள். தேங்க்யூ அபர்ணா அருண்ராஜ் கிரிஷ். என்ன இத்தனை பேர் ஒரே ப்ரொஃபைலில் இருக்கீங்களா? அபர்ணா அருண்ராஜ் கிரிஷ். யுவர் ஸ்மைல். அபர்ணா அருண் ராஜ் கிரிஷ். I think the whole family is there in one ID. Your smile was super, குட்டி பப்பு. நாங்கள் வந்து எந்த மொபைல் யூஸ் பண்ணுறோம்? iPhone. This is iPhone. It's 14+. Hi gold prince. நாங்கள் பெண்கள், we are princesses நாங்கள். உங்களை மாதிரி நாங்களும் 4 sisters. அப்படியா? ஜாலியாக இருக்கும்ல. ஆமாம். தேங்க்யூ ஸ்வாதி. ப்ளீஸ் சாரி வேர் பண்ணுங்க.
காவேரியை வேர் பண்ண சொன்னா நான் கண்டிப்பா வேர் பண்றேன். நர்மு, கிரிக்கெட்ல யாரு ஃபேன் நீங்க? சிஎஸ்கே. சிஎஸ்கேல வந்து எனக்கு 2 பேர் பிடிக்கும். அது வந்து ஆப்வியஸா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்வேஸ் நம்ம தலை, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜடேஜா. அவ்வளவுதானா? ஓகே. சீரியல் கோயிங் டு பி எண்டட் ஆவா? ஏன்? நோ வேணாம். நோ, இன்னும் பல வருடங்களுக்கு மகாநதி தொடரும். பாப்பா நீ ஷேர் ஹே ஏதோ டைப் பண்றாங்கடி, அவங்க ஏதோ நினைக்கிறாங்க, வேற எதையோ டைப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹரிணி, ஹாய் ஹரிணி. ஓகே, நெக்ஸ்ட் ஷூட் டேட் ப்ளீஸ். நீ ஃபர்ஸ்ட் சென்னை வா, அப்புறமா நம்ம பேசலாம். என்னோட பொண்ணு நிவேதா, அவ உங்களோட பிக் ஃபேன். ஹாய் நிவேதா. பேரும் ஷின்சான். ஆமா, இவங்க தான் ஷின்சான், நான் தான் ஹேமாவரி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சுகன்யா. ஹாய் ஜி விட்டா ஃப்ரம் மலேசியா. நான் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஷின்சான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? நானும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். 30 செகண்ட் ப்ரோமோவில் அழ வச்சிட்டிங்க. அச்சோ. ஆனால் நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க, என்னமோ உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் சிஸ்டரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ சம்ஒன் காட் கன்சீவ்ட் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த யூடியூப் வீடியோ கீழே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கன்சிடரிங் மீ யோர்ஸ். ஹாய் ஷின்சான் ஃபேன்கள். என்ன 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 ஒன்றும் இல்லை, இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணு. விஜய் ப்ரோ கிட்ட சொல்லிட்டீங்களா நீங்கள் ப்ரெக்னென்ட்டான்னு? நீங்கள் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷீ அவார்டுக்கு போவேன். இருங்க, நான் உங்களுக்கு வந்து இன்னும் அமேசிங்கான பீப்புள் காட்டுறேன். எங்கள் செட்டில் வந்து நீங்கள் பார்க்குற ரூம்ஸ், அதுக்கப்புறமா ஃபுல் செட்டையும் வந்து ரெடி பண்ணுறவர் இந்த ஒரு மகான் மிஸ்டர் விக்கி தான். இவர் தான் அவர். இவர் தான் குட்டி பையன், பட் வித் பிக் நாலேஜ். உன்னை நான் இப்படிலாம் பேசினதே இல்லடா. கொஞ்சம் இப்படி திரும்பி நின்னா ஃபேஸ் தெரியும். இவர் தான் அவர் விக்கி. ஹாய். வெக்கப்படாதடா, என்ன பின்னாடி பின்னாடி போய் ஒளியிற. ஓகே, அப்புறம் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால நாங்க வந்துட்டு. நீ தானடி சொன்ன அங்கிருந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்குதுன்னு. ஹேம் எக்ஸ், இதை நான் எப்படி படிக்கிறது? டேய், we never missed any episodes of yours. Thank you. எப்படி படிக்கலாம்னா HEMXVXTHI. நீ 9th ஸ்டாண்டர்ட் போற. நான் எப்படி படிக்கிறது? ஹெம் எக்ஸ் VXT 46. தேங்க்யூ எங்கள் எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு. வேர் இஸ் விஜய்? தெரியலையே. நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஷீ அவார்ட்ஸ் போவேன் மேக்ஸிமம். ஐல் ட்ரை டு பி தேர். ஹாய் ஸ்வேதா. இல்லை, ஹாய் ஸ்வே அப்படி சொல்ல. ஹாய் ஸ்வே. ஹாய் ஸ்வே. ஹாய் பிரேமா. பெஸ்ட் கங்கா எங்க? பெஸ்ட் கங்கா ஷார்ட்ல இருக்காங்க. பேரை பத்தியா? பெஸ்ட் கங்கா. Did you get my messages? Actor Chittu. Yes, I'm getting your messages. Always Niven Kaveri fan, but அவங்கள பிரிச்சுட்டாங்க. என்ன பண்றது? ஸ்டோரி அப்படியே எழுதிட்டாங்களே. லியோ. ஐயோடி அது. லியோ. ஆமா, விஜய் சார் நடிச்ச படம் லியோ. லியோ. ஸ்வே, நீங்க வந்து லியோன்னு டைப் பண்ணீங்களா இல்ல ஐயோன்னு டைப் பண்ணீங்களா சொல்லுங்க. அவளே சிரிச்சுட்டா பாரு. லியோ. ஹாய் எல்பி நர்மதா. ஹலோ. ஹாய் SPSK 535799. என்னங்க ப்ரொஃபைல் நேமுக்கு பதிலாக ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்க? ஹாய் சிபி. ஹாய் ஹஸ்னு. ஓ, யூ காலிங் மீ ஆர்வ கோளாறு? எஸ், ஆர்வ கோளாறு. நோ, விஜய் மட்டும்தான் ஆர்வ கோளாறுன்னு கூப்பிடுவார்.
ஐ எம் காவேரி. அப்புறம் நான் மட்டும்தான் ஹீமாவரின்னு கூப்பிடுவேன். ஆமாம். ப்ரெக்னென்சி கன்ஃபார்மா? அதான் ப்ரோமோலே போட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிஸ் ப்ளீஸ் சி மை ஸ்டோரி. எல்லாரோட பார்க்குறீங்க, என்னோடது மட்டும் பார்க்க மாட்டேங்க. ரொம்ப இல்லையே, நான் எல்லா ஸ்டோரியுமே பார்ப்பேன். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் பார்த்துருப்பேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் லைவ். அப்கமிங் ட்ராக் ஹாப்பியாக ஷேடாக இருக்குமா ஏதாவது சொல்லுங்க அக்கா. சொல்ல மாட்டேன். அது சொன்னால் அப்புறம் நாங்கள் அதனும் எல்லாமே இருக்கும். குட்டி ஹிண்ட், it's going to be happy, sad, angry and lot of emotions. ரொம்ப குட்டி ஸ்பேஸ்ல lot of emotions இருக்கும். நர்மதா ஏன் வரல ரியாலிட்டி ஷோஸ்க்கு? ஏன் வரமாட்டீங்க நர்மதா? கூப்பிட்டா நான் வராமையா இருக்க போறேன், கூப்பிடலையே. அப்படி இல்லை, கிட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இன்னும் எதுவும் ஷோஸ் வரல. வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா நர்மதா வருவாங்க. நான் வந்தேன்னா எல்லாரும் பாருங்க. முதல்ல ஷோ வந்துச்சுன்னா நான் வருவேன். வந்தேன்னா நர்மதா உங்களுக்காகவே அங்கே ஒரு ஃபேன்ஸ் குரூப் வருவாங்க, புரியுதா? என்னடி நம்ப மாட்ற? ஹாய் நோ ஸ்பின் கேர்ள். இவங்கடி சேனல் சைடில் இருப்பாங்களே அவங்க. ஐயோ நான் உங்க பேரை மறந்துட்டேன். சுபிக்ஷா. ஹாய் சுபிக்ஷா. கரெக்டாக தானே சொன்னேன்? சுபிக்ஷா தான். ஹாய் கிரேசி. ஹாய். இங்க பாருங்க, ஹேமாவரி. அது ஹேமாவரி இல்ல, ஹீமாவரி. ஏய் சபரி. ஹாய் சபரி அண்ணா. ஹாய் மிஸ்டர் ட்வின். யா வி ஆர் ட்வின்ஸ். எங்களோட ஃபேஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் நிஜமாவே ட்வின்னா பிறந்திருந்தா எவ்வளோ பாவம் பாரு சுற்றி. சுபிக்ஷா தான். தேங்க்யூ. கேக்கா சுபிக்ஷா. அவர் மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கே நான் போட்டுறேன். ஹே பிரியா. ஹாய் டி, எப்படி இருக்க? இவங்க சிறகடி காசு கோமதி பிரியா. இவங்க என்ன எல்லாரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு. எனக்கு யாருமே தெரியாதுல்ல. How many siblings you have, Lakshmi Priya? I have one தம்பி and one sister. One more is there, பெஸ்ட் கங்கா. அவங்க அவங்களும் இருக்காங்க. அக்செப்ட் த லைவ். ஐயோ அதத்தான் எப்படி பண்றதுன்னு தெரியலையே. இதுல இருக்கு மிஸ்டர் சபரி. உங்க அம்மா ப்ராடக்ட் நீ தானே, அப்படிதான் இருப்பா. அப்புறம் என்ன என்ன பண்றீங்க? சும்மா லைவ் வரலாம், எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லலாம். அப்படி ஒரு லைவ், மிகச்சிறந்த லைவ். ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். கண்டென்ட் வச்சு தான் வரணும் இல்லல, சும்மாவே தேங்க் யூ லக்ஷ்மி. நான் லைவ்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோகுல் கிறிஸ்க்கு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்கல்ல, தேங்க் யூ. இட்ஸ் டூ குட். சோ அதுக்காக நானும் ஒரு ஸ்டோரி போட்டேன். இப்ப திருப்பி அவர் சரியாயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். இஸ் சோ ஹாப்பி அண்ட் தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன் who donated for him. அவங்க இப்போ பாப்பா சரியாயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் டு யூ அத ஷேர் பண்ணதுக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க் யூ. அது ஆக்சுவலி என்னன்னா அந்த ஒரு 57,000 ரூபாய் பக்கத்துல கலெக்ட் ஆச்சு. அதுக்கு மேல ஏதோ யூபிஐ ஐடி ஏதோ எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதனால சாரி, அதுக்கும் சாரி. அது ஏதோ பேங்க் சைட்ல ப்ராப்ளம், அதனால எங்களால பார்க்க முடியல. சோ மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் நம்ம போட்டு அவனுக்கு கட்டியாச்சு. அந்த பில் அட்டாச்மெண்ட் போட்டாச்சு. சூப்பர், கிரேட் கோயிங். சோ ப்ரவுட் ஆஃப் யூ. எஸ். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம். நீங்க? நான் இப்பதான் சாப்பிட்டேன். டயட்ல இருக்கேன். வேணும் எவ்வளவு நாளைக்கு என்ன? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, மத்தியானம் முடிஞ்சிரும். 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சரி நாம அப்ப டீல் வச்சுக்கலாமா? நாம ஒழுங்கா நம்ம டயட்ல இருந்து உடம்பு குறைக்கணும் தெரியாது. ஹெல்தியா இருந்தா போதும் உடம்பு. ஆமா, எதுக்கு அந்த கருமம் குறைச்சிக்கிட்டு.
அது வேணாம், சாப்பாடு தாங்க வாழ்க்கை. ஆமா நான் நல்லா இப்ப அப்படிதான் சொன்னாங்கல்ல, நீங்க அதை சாப்பிட இதை சாப்பிடாதுன்னா நான் அப்படி சொன்ன அவங்க கூடயே போய் சாப்பிட்டு வந்தோம். அதான் ஒரு விஷயமே. அதான் அவங்களே டெம்ட் ஆயிடுவாங்க சொன்னவங்களே, நம்ம அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவோம். அதனால நான் வந்து இந்த மார்ச் 1ஆம் தேதியில இருந்து, ஐயோ மார்ச் முடிஞ்சிச்சு இல்ல, ஐயோ ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து டயட் யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு மாசமே போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்துன்றாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் டே. அப்ப நீங்க எங்க ஃபுல் பண்ண பாக்குறீங்களா? நீங்க ஏப்ரல் 2nd இருந்தே ஆரம்பிங்க. ஓகேவா? ஒன்னெல்லாம் ஃபுல் பண்ணவே முடியாது பிலமேடு, ஆல்ரெடி நீ ஃபுல் தான். ஐயோ நல்லா சமைக்கிறீங்களே உங்க அம்மாவும் நீ அடிக்கடி சமைச்சு சாப்பிடுறீங்கல்ல, அங்க உட்காந்து சாப்பிடுறீங்கல்ல, கூப்பிட வேண்டியதானே. இன்னைக்கு கூட பாருங்க, அவங்க வந்து அமாவாசைக்கு வீட்டுல நல்லா சமைச்சிருக்காங்க. ஓகேவா? எதையுமே எடுத்துன்னு வரல. எடுத்துன்னு வந்ததும் இப்ப சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அது விரத சாப்பாடாம். சரி நாங்க சாப்பிடற வரைக்கும் விரதம் நிக்கிறோம். 5 நிமிஷம் என்ன இப்ப? நான் சொல்லிட்டேன் மத்தியானம் தான் சாப்பிடணுமா அப்படி சொல்லி இப்ப எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் போய் சொல்றீங்க, எல்லாரும் ஒரு மாதிரி ஏமாத்துறீங்க. எங்க ட்வின்ஸ் நாங்க எப்படி ஒன்னா இருக்கோம்னு கேட்டே இப்படிதான் ஃபர்ஸ்ட் தான் சாப்பிட்டுனே இருப்போம். சரியா? சம்பந்தமே இல்லாம. சரி நீங்க வந்து அந்த இது என்னது உங்க ஷோ ஒண்ணு நடந்துச்சுல, KFC ஆர்டர் பண்ணி எல்லாம் ரவுண்ட் உட்கார்ந்து சாப்பிட்டீங்களாமே, கேள்விப்பட்டேன். ஐயோ பிராண்ட் சொல்லாதீங்க. இல்ல ஆக்சுவலி பசிக்குதுன்னு சொன்னாங்க எல்லாரும். எல்லாரும் பசிக்குதுன்னாங்க. அப்புறம் பசிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாடு கொடுத்த தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்களாமே. எல்லாரும் சாப்பிட்டோம், சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி. அவ்வளவுதான். இந்த மாதிரி பசிக்குதுன்னா நாங்க சாப்பாடு கொடுத்துருவோம். அதனாலே நாங்க ட்வின்ஸ். யா அதனால எங்க ஹார்ட் எவ்வளவு ஹாப்பியா இருக்கோ அவ்வளவு நாங்க சாப்பிடுவோம். அந்த மாதிரி சீரியஸா நான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன். வேற கம்மி வேற பண்ணணும் ஒரு மாதிரி. சாப்பாடு கம்மி பண்ண வேணாம், நீங்க ஹெல்த்தியா இருக்க மாதிரி சாப்பிடுங்க, அவ்வளவுதான். அதுதான் நான் கிரில் சிக்கன்ல ஹெல்த்தியாலாம் இல்லையாமே, அதெல்லாம் ஒரு மாதிரி. சிக்கன் இஸ் ஹெல்தி. கொஞ்சம் சாப்பிட்டா ஹெல்த்தியா? புரோட்டீன் நம்ம நல்லா சாப்பிட கூடாது, இவ்வளவு சாப்பிட்டா போதும். 1.5 கிரில் சிக்கன்ல என்ன புரோட்டீன் இருக்கு? நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க நிறைய புரோட்டீன் சாப்பிடுறீங்கன்னு. இல்ல நான் சீரியஸா வந்து இந்த இங்க பாருங்க எங்க இடத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. பெஸ்ட் கங்கா. பெஸ்ட் கங்கா. ஹாய். ஐயோ நான் இப்ப எப்படி பிடிப்பேன்? நான் உள்ள வரேன். எப்படி இருக்கீங்க? அங்க பாரு மண்டைய திருப்பி. எங்க வீட்டு காக்டெயில் மாதிரி ஆயிட்டேன். காக்டெயில். கங்கா எப்படி இருக்கீங்க? ஏய் சத்தமா பேசுப்பா. உங்க புருஷன் எங்க? பக்கத்து வீட்லயா? நல்ல புருஷன். வேற பொண்டாட்டியோட. நம்ம நடிக்கிறது சீரியல் பா. சும்மா எங்க நாங்க சீரியல் பத்தின அவர் புருஷனை பேசுறேன், நீங்க வேற அமைதியா இருக்கு. ஆமா சீரியல். ஓகே ஆக்சுவலி நல்லா இருந்தது அன்னைக்கு ஷோ, நல்லா இருந்தது. நான் பார்த்தேன். எது? அண்டா காக்கசம் இல்ல, சொல்லாத சொல்லக்கூடாது. அதுவா? இன்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர்ல நான் வந்து அந்த கோஸ்ட் கெட்டப்லாம் போட்டு ஆடி இருக்கேன். பிசி நான் இது பார்த்தேன். அவங்க அனுராதா மேம் வந்து ஃபுல்லா அவங்க வந்து எனக்கு உண்மையிலேயே பயமாயிடுச்சு. நீங்க தான் காரணம், போன் பண்ணலாம் திட்டினாங்க. அது ரொம்ப நல்லா அது ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு மேக்கப் போட. ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங்ல தான். உங்க வெயில் ஆனா கொடுமையா இருக்கு. அப்பா சாமி, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, என்ன அதுக்குள்ளேயே கொடுமை? நான் ரீசெண்டா பார்த்தேன் அந்த எபிசோட்லாம் சூப்பரா இருந்தது மகாநதியில. எது? பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஜாலியா வந்து ஆடுறது எல்லாம் ஜாலியா இருந்தது. எஸ் மேடம் தான். அது எவ்வளவு பவ்யமா பெண்மையா நடந்துட்டாங்க. ஒரு மாதிரி பெண் மாதிரி நடிச்சிருக்கா ஆக்சுவலி. அழகா இருந்தா இன்னைக்கு. நாங்க பாத்து அழகா இருக்கு. இல்ல அந்த வண்டி நாய் பிடிக்கிற வண்டி வேற ஒருத்தர் வருவான் பாரு, இப்ப என்ன கூட்டு போறதுக்கு. சார் ரெடி சார் அடிப்பாங்க. சரி ஓகே பை. ரெடியாப்பா? ஓகே. இப்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கேன் உன்னை பத்தி. ஆமா வருவாரு ஒருத்தர் வந்து என்ன சூப்பரா கூட்டு போறாரு. பாவம் அவன் செல்லா குட்டி. ஹலோ ப்ரொடியூசர் பீலமேடு ப்ரொடியூசர் என்ன? அப்புறம் என்ன ஊரு? நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னேன். அந்த ஊரை வெளிய சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம கிட்ட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஐயோ ஆமா அதுக்கு நம்ம கீழே பேசிக்கலாம் எல்லாம். சாரிங்க, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோமா, நாளைக்கு பேசிட்டே இருந்தோம். தேங்க் யூ, பாய். தேங்க் யூ, பாய் பாய். பீலமேடு பாய்.
பாய்ண்ணா. பாய். ஓகே, இப்போ நான் பதில் சொல்றேன், வாங்க. கோச்சிக்காதீங்க யாரும். நிஜமாவே இப்ப சபரி நம்ம செட்ல இருந்தா நல்லா இருக்கும். ஜாலியா இருக்கும். அன்னைக்கு எஸ்எஸ் மியூசிக்ல சொன்ன மாதிரி அஜித்தா உள்ள வரங்க. தேங்க்யூ அபிதா பானு, தேங்க்யூ. ஹாய் ரூபி, ஏன்டா அழற? நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்களே. காவேரி அக்கா, ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட் ரேணுகா பிரியா. அஜித் என்ட்ரி எப்போ? அஜித்னு ஒரு கேரக்டர் இருக்காதே தெரியல. செலினோ ஃபைல், தேங்க்யூ. சபரி எப்போ மலேசியா வரீங்க? வி ஆர் ஆல் வெயிட்டிங். அப்படியா? ஹவ் ஆர் யூ சபரி? அவர் சூப்பரா இருக்காரு. ஐ திங்க் அவர் ஷூட்டுக்கு நடுவுல இருந்தாரு, ஸோ ஷார்ட் கூட்டு போயிட்டாங்க. அதனால அவர் இல்ல, அவர் ஷார்ட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதனால ஹீஸ் குட், ஹீஸ் டூயிங் கிரேட். அவரால் பதில் சொல்ல முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஷார்ட்டா என்னையும் ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. சரி, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எவ்ரி ஒன். நாங்கள் திருப்பியும் லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ. சரி, ஓகே.